லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மேடம், என்னோட பேக் செக் பண்ணீங்கல்ல, அதுல ஒண்ணும் இல்லல்ல. இப்போ நீங்க சீனியர் பேக்கையும் செக் பண்ணி பாருங்க. என் பேக் எதுக்கு செக் பண்ணணும்? நான் குற்றவாளியா இருந்தா என் பேக்ல போதை பொருள் இருக்குன்னு நீ தானே சொன்ன. இப்போ என்னோட பேக்ல போதை பொருள் இல்ல. நீதான் என்கிட்ட கொடுத்திருக்கேன்னு நான் சொல்லிருக்கேன். அப்போ உன்னோட பேக்கையும் செக் பண்ணும்ல. தாராளமா செக் பண்ணிக்கோங்க மேடம். இந்தாங்க குடு. லட்சுமி இங்க குடு. இந்தாங்க மேடம். என்னடி இது? கோலமாவா? ஏய், இது கோலமாவு இல்லடி. கோலமாவு படத்துல நயன்தாரா டிஃபன் பாக்ஸ்ல வச்சு ஒன்னு எடுத்துட்டு போவாங்கல்ல, அதுதான் இது. போதை பொருளா? அட ஆமாண்டி. ஏய், நீ ஒரு கோலமாவு கோக்கிலான்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏய், இது எனக்கு தெரியாம என் பேக்ல அனன்யா வச்சது. அனன்யாவா? ஆமாண்டி. காலையில நான் எழுந்திருக்கும் போது அவ என்னையே பாத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அனன்யா என்னமோ செய்ய போறான்னு தோணுச்சு. நான் நினைச்ச மாதிரியே சாமி கும்பிடும் போது என் பேக்ல இத வச்சுட்டு போயிட்டா. ஏண்டி அவ இப்படி எல்லாம் பண்றா? என்னைய ஏதாவது பிரச்சனையில மாட்டி விடணும்னு அவ கங்கணம் கட்டிட்டு அலையறாடி. அவதான் இதெல்லாம் பண்றான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வச்சிட்டு இருக்க? தூக்கி எரிடி. இல்லடி, அவளுக்கு அவளோட வழியில தான் பதில் சொல்லணும். எப்படி? இப்போ இது என்னோட பேக்ல இருந்தா தானே பிரச்சனை. இது உன் பேக்ல வை. அவ போட்ட பிளான நமக்கு சாதகமா மாத்திப்போம். இந்தா இத வை. ஏதாவது ரிஸ்க் ஆயிட போகுதுடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ உன் பேக்ல வை. சரி வா போலாம். அன்பு, இவள வச்சுதான் அனன்யா ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நான் சொல்றத மட்டும் செய். என்ன ஏதுன்னு ஒழுங்கா பாக்குறது இல்ல. யாரையாவது அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட வேண்டியது. இல்ல மேடம், பேசாதீங்க. வந்தோட மூட் அவுட் பண்ணிக்கிட்டு. ஏண்டி நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு அவளை மாட்டி விட பாத்தியா? உன்னை மரியாதை எல்லாம் சும்மா விட கூடாது. இங்க வச்சு ஏன் அடிச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல லாக்அப்ல போடுங்க. ஓகே மேடம். வாடி வாடி வாடிங்கறல. சார், விஸ்வா சார், ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க சார். அன்பு, ப்ளீஸ் அன்பு, நீயாவது சொல்ல அன்பு. அனன்யா, என்ன அனன்யா எதுவுமே பேசாம இருக்க? ஏய், வாடி வாடி போடி உள்ள. மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம். மேடம், பாவம் மேடம், படிக்கிற ஸ்டூடெண்ட். அவங்க ஃபியூச்சர் இதனால ஸ்பாயில் ஆயிடும். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க மேடம், ப்ளீஸ். மன்னிச்சு விடுறதா? போதை பொருள் வித்திருக்காங்க சார், அசால்ட்டா மன்னிச்சு விட சொல்றீங்க? மேடம், அவ போதை பொருள் விக்கிற ஆள் எல்லாம் இல்ல மேடம். ஏமா, அந்த பொண்ணு உன்னை மாட்டி விட பாத்துருக்கு. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? மேடம், எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை மேடம். அந்த கோவத்துல தான் இப்படி முட்டாள்தனமா யார்கிட்டயோ போதை பொருள் வாங்கிட்டு வந்து இப்படி பண்ணிருக்கா. மத்தபடி அவ போதை பொருள் விக்கிற ஆளெல்லாம் இல்ல மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், அவளோட வாழ்க்கையே போயிரும்.
கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க. எங்க சரௌண்டிங்ல போதைப் பொருள்லாம் வந்ததே கிடையாது. இப்ப ஒரு 3 மாசமா தான் புழங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதை யார் விக்கிறாங்க, எங்க இருந்து சப்ளை ஆகுதுன்னு தான் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பொண்ணு யார்கிட்ட வாங்கினாங்கிற அந்த லிங்க் என்னங்கறத சொல்ல சொல்லுங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா நாங்க விட்டுறோம். ஏய், இப்ப எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல. இப்ப என்ன உன்னை உள்ளேயா தூக்கி போட்டாங்க? என்னடி இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? விஸ்வாஸ் சார் மட்டும் இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என் வீட்டுக்கு போன் பண்றேன்னு சொன்னப்ப போலீஸ்காரங்க என் உடம்பு எப்படி நடுங்குச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிலாம் ஏதாவது நடந்திருந்தா என் வீட்டுல உள்ளவங்க யார் மூஞ்சிலே முழிக்க முடியாம போயிருக்கும். ஏய், அவ இவ்ளோ தெளிவா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. நீதான் அவளை முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவ பயங்கர உஷாரடி. அவ எப்படி கேஸையே மாத்தி விட்டுட்டா பாத்தியா? முதல்லயே நாங்க 2 பேரும் சொன்னோம்ல, இது ரொம்ப ரிஸ்கடி, நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுன்னு சொன்னேன்ல. என் பேச்ச நீ கேட்டியா? எல்லாம் உன்னாலதான். அன்பரசி, ரொம்ப தேங்க்ஸ் அனன்யா. நீ எதுக்கு அன்பரசி என்கிட்ட தேங்க்ஸ் சொல்ற? நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். இதோ இவ பண்ண தப்பாலதான் நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஐ எம் வெரி சாரி அன்பரசி. ஆனா நான் அப்பவே நினைச்சேன். என்ன நினைச்சா? இல்ல, நீ இப்படி எல்லாம் பண்ற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். சரி, ஓகே, அதெல்லாம் விடு. எப்படி இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான். நல்ல வேலை, இந்நேரம் உன்னோட லைஃபே போயிருக்கும். அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. ஆமா ஆமா. சரி, ஓகே, நாம இங்க நின்னுட்டு இருக்கோம், கிளம்பலாவா? இரு அனன்யா, உன்கிட்ட நான் தனியா பேசணும். தனியாவா? என்ன பேசணும்? நாம வேணா வீட்ல போய் பேசலாம். இல்ல அனன்யா, இங்கே பேசணும். சரி, ஓகே, பேசலாம். என்ன அன்பரசி, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு என்னையே பாத்துட்டு இருக்க? என் மேல ஏன் அனன்யா உனக்கு இவ்ளோ வன்மம்? ஏன் இவ்ளோ காழ்ப்புணர்ச்சி? ஓ மேல எனக்கு வன்மமா? என்ன சொல்ற நீ? நான் உன்னை என் நல்ல ஃப்ரெண்டா தானே நினைச்சிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் தோல்ல கை போட்டு என் முதுகுல கத்தியால குத்திக்கிட்டு இருக்க அனன்யா. என்னை என்ன அவ்ளோ முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒருவேளை அவளுங்க சொல்லிருப்பாளுங்களோ? அவங்க எதுவும் என்கிட்ட சொல்லல. நீ சொல்றப்போ நானே கேட்டேன். நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் உனக்கு என்ன செஞ்சேன்? உனக்கு ஏன் மேல இவ்ளோ பொறாம? ஆமாண்டி, எனக்கு பொறாமதான்.
உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. சில பேரு நடந்துக்கிறத பார்த்து பிடிக்காம போகும், சில பேரு பழகுறப்ப பிடிக்காம போகும். ஆனா என்னைக்கு நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அன்னையில இருந்து உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. என்னை பிடிக்கலனா விலகி போக வேண்டியதானே? ஏன் இப்படி கூடவே இருந்து கழுத்து அறுக்கணும்னு நினைக்கிற? நான் விலகி தாண்டி போறேன், நீதான் என் பக்கத்துல வந்துகிட்டே இருக்க. எங்கேயோ ஊர்ல கிடந்தவ இந்த ஊருக்கு வந்த, ஏன் காலேஜ்ல சேர்ந்த, அப்புறம் என் வீட்டுக்குள்ளே வந்துட்ட. நீ என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு நிம்மதியா இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? என் நிம்மதியை கெடுத்ததே நீதான். நான் உனக்கு அப்படி என்னதான் பண்ண? என்னது? என்ன பண்ணியா? ஆரம்பத்துல இருந்தே நீ என்ன அவமானப்படுத்திக்கிட்டு மட்டும்தான் இருக்க. உங்க ஊர்ல நடந்த ரன்னிங் ரேஸ்ல எங்க இருந்தோ வந்து கலந்துக்கிட்டு என்ன தோக்கடிச்சு அவமானப்படுத்தின. போட்டியில ஜெயிக்கிறதும் தோக்குறதும் எல்லாம் சகஜம் அனன்யா. அதையே நீ அவமானமா எடுத்துக்கிற? உனக்கு வேணா அது சகஜமா இருக்கலாம், ஆனா என் லைஃப்ல அது வரைக்கும் எதுலயும் தோக்காம இருந்த எனக்கு இது பெரிய அவமானம் தான். சரி, அதோட போயிடுவேன்னு பார்த்தா எங்க காலேஜ்லயே சேர்ந்து எனக்கு போட்டியா வந்து நிக்கிற. நீ வர வரைக்கும் அந்த காலேஜ் என்ன மட்டும்தான் தூக்கி கொண்டாடிட்டு இருந்துச்சு. ஆனா என்னைக்கு நீ வந்தியோ என்ன தூக்கி தூர போட்டுட்டு உன்னை கொண்டாடிட்டு இருக்காங்க. காலேஜ் விட்டு வீட்டுக்கு போனா வீட்லயும் நீதான் இருக்க. என் பாட்டிக்கும் என் அப்பாவுக்கும் என்னதான் அவ்ளோ பிடிக்கும். இப்போ அதுலயும் சரிசமமா நீ நிக்கிற. சரி, இதெல்லாம் தாண்டி நானும் விஸ்வாவும் லவ் பண்றோன்னு உனக்கு தெரியும்ல, நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. அதையும் தாண்டி ஏண்டி எங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து நின்னுட்டு இருக்க நீ? இப்போ அவருக்கும் என்னை விட உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் நிறுத்த அனன்யா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கும் விஸ்வாசருக்கும் இடையில நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உனக்கும் விஸ்வாசருக்கும் இடையில எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓ, அது வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருச்சா? நான் உன்னை பட்டிக்காடு முட்டாளன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவளுங்க சொன்ன மாதிரி நீ ரொம்ப தெளிவுதான். இங்க பாரு அனன்யா, சந்திரசேகர் சாருக்காக மட்டும்தான் நீ பண்றது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் இது தொடர வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் சொன்னா நீ செய்வியா? என்னால முடிஞ்சா நான் அதை கண்டிப்பா செய்றேன். நீ இந்த காலேஜை விட்டே போகணும். என்ன அப்படி பாக்குற? என்னமோ கண்டிப்பா செய்வேன்னு சொன்ன. காலேஜை விட்டு போயிடுவல்ல? அது மட்டும் என்னால முடியாது. ஏன்? அனன்யா, ஒரு சிலர் மாதிரி நான் டைம் பாஸ்க்கு காலேஜ்க்கு படிக்க வரல. நான் ஒரு கனவோடு வந்திருக்கேன். என்னோட லட்சியம் பெருசு. அங்க என் மாமாவும் அம்மாவும் நான் ஜெயிச்சுட்டு தான் ஊருக்கு வருவேங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க. அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு என் லட்சியத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு நான் யாருக்கும் பயந்து இந்த காலேஜை விட்டு போக மாட்டேன். சரி, அப்போ என் வீட்டை விட்டு போயிடு. சொந்த வீட்லயே நான் நிம்மதி இல்லாம இருக்கேன். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீதான். இங்க பாரு அன்பரசி, உன் கனவு கத்திரிக்காய் எல்லாம் விட்டுட்டு போன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா என் வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. என் வீட்டை விட்டு போய் தொலையண்டி. என்னடி, என் வீட்டை விட்டு போன்னு சொன்னதும் அமைதி ஆயிட்ட? அனன்யா, நீ இவ்ளோ நேரம் பேசினதுல சின்னதா ஒரு நியாயம் இருந்தாலும் நீ சொன்ன உடனே வீட்டை விட்டு போக நான் தயாரா இருந்திருப்பேன். ஆனா நீ பேசினதுல எந்த நியாயமும் இல்ல.
உன்னோட வரட்டு பிடிவாதத்தால அங்க என் மேல அன்பும் அக்கறையுமா இருக்கிற சந்திரசேகர் சாரையும் ஜானகி மேடமையும் விட்டுட்டு என்னால போக முடியாது. இந்த நேரத்துல நான் போனா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னைய மாதிரி மத்தவங்கள பத்தி எதுவுமே யோசிக்காம சுயநலமால என்னால முடிவெடுக்க முடியாது. உனக்காகலாம் அந்த வீட்டை விட்டு என்னால போக முடியாது. இனிமேலாச்சு என் முதுகுல குத்தாம நேரடியா மோதுவேன்னு நினைக்கிறேன். இனி நான் எதுக்கும் தயாரா தான் இருக்கேன். நீ சந்திரசேகர் சாரோட பொண்ணா போயிட்டேங்கிறதால ஒரு சின்ன அட்வைஸ். நீ என்ன செஞ்சாலும் என்னை ஜெயிக்கவே முடியாது அனன்யா. அதனால தேவையில்லாம என்கிட்ட மோதி திரும்ப திரும்ப உன் மூக்க உடைச்சுக்காத. அம்மா, இது அன்பரசு கிட்ட கொடுத்துருங்கம்மா. சரிப்பா. அன்பே, அன்பே, அவ வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? இந்த நேரத்துல அவ எங்க போனா? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ரொம்ப நேரமாவே அவ இங்க இல்ல. ஏய், நீ தானே வீட்ல இருக்க. அப்ப அவ எங்க போனான்னு உனக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். என்னது? அந்த மகாராணி எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் பாத்துட்டு இருக்கணுமா? சொல்லாம போனது அவ தப்பு. அவகிட்ட போய் எகுருங்க. என்கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. என்னாச்சுப்பா? போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதம்மா. கொஞ்சம் இருப்பா, பார்த்துட்டு வரேன். சந்திரா, உள்ள அன்பரசியை காணோம். அன்பரசி, 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 அன்பரசி எங்க இருக்க? அவ எங்கேயுமே இல்லம்மா. ஏய், என்ன நடந்துச்சு? என்ன என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கலையே. அப்ப அன்பரசி எங்க போனா? அதான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னல. திரும்ப திரும்ப என்கிட்டயே கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏய், வயசு பொண்ணு இந்த நேரத்துல காணோம். அவ லக்கேஜும் வீட்ல இல்ல. நீ என்னடா எந்த பதட்டமும் இல்லாம பேசிட்டு இருக்க? லக்கேஜ் காணோம்னா என்ன அர்த்தம்? அவளாதான் எங்கேயாவது போயிருப்பா. இதுக்கு நான் ஏன் பதட்டப்படணும்? ஏய், உன்கிட்ட எல்லாம் பேசுறதே பேஸ்ட். அனன்யா, அனன்யா. இதோ வரேன்ப்பா. என்னப்பா? அன்பரசி எங்கேயாவது பாத்தியா? எனக்கு தெரியலையேப்பா. நீ வீட்ல தானே இருந்த? ஆமாப்பா. அப்புறம் அன்பரசி எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்ற? உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கலப்பா. இங்க பாரு, வீட்ல யாரோ ஏதோ சொல்ல போய் தான் அன்பரசி வீட்டை விட்டு வெளியில போயிருக்கான். என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அனன்யா. நான் எதுவுமே சொல்லலையேப்பா. நான் உன்னை சொல்லல. வீட்ல இருக்கிற வேற யாராவது அன்பு ஏதாவது சொன்னாங்களா? அப்படிலாம் எதுவும் நடக்கலப்பா.
இந்த நேரத்துல அவ எங்க போயிருக்க முடியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா. அவ எங்க இருந்தாலும் நான் பார்த்து கூட்டிட்டு வரேன். அவ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு காரணம் இந்த வீட்டுல உள்ளவங்க தான் தெரிஞ்சது. அப்புறம் இருக்கு.